ஆனா லவ் மேரேஜ் ஆச்சு. வேற ஒருத்தன் லவ் பண்ணி இன்னொருத்தல மேரேஜ் பண்ணாரு. கல்யாணம். ஏய் சொல்லவே இல்ல. பசங்களுக்கு போடாச்சு ஃபர்ஸ்ட். இல்ல அண்ணா இங்க வந்தாச்சு கல்யாணம் வேற. ஆமா ஒரு கோட் எடுக்கணும். ரெண்டு பேர் செலக்ட் பண்றோம். ஓகே ஓகே நீங்க ஹெல்ப் பண்ணனும் ப்ளீஸ். பண்றவா என்ன சித்திர சக்கரை சித்திரமு பாக்குற மாதிரி பாக்குற. என்னது இது? என்ன பிரதர் இது? இது வந்து இந்த தீவானா படத்துல கிவனங்கமா போட்டுட்டாங்க. சூப்பராஜ் நீ பொறுமை ஒரு மாதிரி இது ஆக்சுவலி லேடிஸ் படம் நீ வேணா பாரு. பிரதர் அரண்மனை காவலாளி மாதிரி இருக்கீங்க. தம்பி என்ன சார் இந்த படம் எப்படி பாருங்க. சூப்பரா இருக்கு சார். அதுக்கு முன்னாடி இருங்க அவரு கைத்து அவரே அளவு எடுக்கிறேன். சூப்பரா. ஓகே சார். கல்யாணம் தெரியும். ஆமா கோட்டை போட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். பிரதர் நான் உங்கள்ட்ட வந்து ஒரு கோட் கேட்டேன். கோட் கேட்டிருந்தீங்க. ட்ரையல் பாத்துடலாமா? ரெடியா? ரெடி. ஹாய் பிரதர் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் செம்ம பிரதர் சந்தோஷம். அதாவது பையன் கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு வந்து முதல்ல வந்து மிசாஜில் வந்து கோட் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ மேரேஜ் எவ்வளோ முக்கியமோ இந்த மேரேஜுக்கு மிசாஜ் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பிரதர், செமையாக இருக்குது. திருச்சி அவுட்லெட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் கம்மிங். சூப்பராக இருக்குது பிரதர். இங்கே ஸ்டெம்ப் வச்சு அங்கே பால் போட்டு கிரிக்கெட்டே விளாட்லாம். ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது, செமையாக இருக்குது. ஆக்சுவலா மிசாஜ் நிறைய இடத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். திருச்சியில ஒரு 3 பிரான்ச் இருக்கு, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில. அதுக்கடுத்து இப்ப திருச்சியில இப்பதான் ஓபன் பண்ணிருக்கு. சூப்பர் சார். திருச்சியில ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? திருச்சியில இருந்து நமக்கு வரதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளவு லாங்ல டிராவல் பண்றதுக்கு பதிலாக நம்ம அங்கேயே ஸ்டோர் வச்சு அவங்களுக்கு ஈஸியா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இங்க வச்சிருக்கோம். ஆக்சுவலா வந்து கோட்னாலே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எப்படி கல்யாணத்துக்கு தான் நிறைய பேர் வாங்குறாங்க? மோஸ்டா நாங்க வெட்டிங்க்கு தான் மெயினா பண்ணி கொடுத்துட்டு இருக்குது. அது தவிர்த்து ஒரு சில அக்கேஷனுக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அவார்ட் செரிமனி இல்ல செலிபிரிட்டிஸ்க்கு, அந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு, இல்ல குரூப்பா இந்த மாதிரி போடணும்னு வந்தாலும் அவங்களுக்கும் பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா மோஸ்டா வெட்டிங்க்கு தான் நாங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒரு சைஸ் எடுத்துட்டு ஃபிட்டிங் சரியா இல்லைன்னா திருப்பி நம்ம டைலிங் ஒர்க் பண்ணி தருவோமா? ஆமா சார், அதுக்கு தான் கஸ்டமைசேஷன் நம்மளுக்கு. அதுல தான் நாங்க டாப்ல இருக்கோம். ஃபிட்டிங் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபேப்ரிக்கை காமிச்சிட்டு அவங்க கலர் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேஷன் கன்சல்டன்ட் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மாடல் சூஸ் பண்ணுவாங்க. மாடல் சூஸ் பண்ணதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ட்ரையலுக்கு ஒரு நாள் வருவாங்க. சப்போஸ் ஏதாச்சும் லூஸ் ஆர் டைட் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா எங்களுக்கு உள்ள மார்ஜின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 2 or 3 days டைம் எடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படின்னா நிறைய பேர் நம்ம எங்கள் வீட்டிலே பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீரியல் பார்க்குறாங்கன்னா சீரியலில் கதையை பார்க்க மாட்டாங்க, சீனை பார்க்க மாட்டாங்க, அவங்க என்ன புடவை கட்டியிருக்காங்க, ஸோ அவங்க என்ன சுடிதார் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் பசங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கோட் போட்டிருக்காங்க அப்பா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூர்யா சார் அந்த படத்தில் அந்த கோட் போட்டிருக்காரா, அஜித் சார் வந்து பில்லால் அந்த கோட் போட்டிருக்காங்களா, ஸோ அதை பார்த்து அதே மாதிரி வேணும்னு கேட்டால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம் சார். எல்லா மாடல்ஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட thousands of டிசைன்ஸ், thousands of கலர்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. மிசாஜில் சூப்பராக இருக்குது. சூப்பர் சார். ஆக்சுவலாக நம்ம நிறைய அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ அந்த நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இங்கே வந்து கோட்லாம் வந்து ஃபிட் பண்ணி பயங்கரமாக வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இங்கே பிடிச்ச ஃபிட்டிங்னா எது? எனக்கு பார்த்தீங்கன்னா பாலினாசி ஃபேப்ரிக்கில் உள்ளது, அப்புறம் உள் பிளெண்டட் ஃபேப்ரிக்கு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஃபேப்ரிக். அது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் ரிச் லுக் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்குது சார். வெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக மூவ் ஆகுறது நம்மக்கிட்ட ஜகாட் ஃபேப்ரிக் தான். அதுக்கடுத்து இந்த மாதிரி பிளெயின் ஃபேப்ரிக்லேயே நாங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க் அதெல்லாம் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஆரி ஒர்க் டிசைன்ஸு அவங்க ஏதாச்சும் காமிச்சு நம்மக்கிட்ட கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மாடல்ஸை கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். அதுலேயும் நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. அதுவும் மிசாஜில் நான் கேட்ட விஷயம் என்னன்னா, இப்போ மதுரைக்கு ஜிகர்தண்டா ஃபேமஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மிசாஜில் எல்லாமே நல்லாயிருக்கும். மிசாஜில் வந்து இது ஃபேமஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டர்ன் ஆஃப் ட்ரெஸ் ஃபேமஸ்னா இது சொல்லுவீங்க? நாங்கள் வெட்டிங்க்கு தான் சார் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல்லாகவே மெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 80% நம்மக்கிட்ட வர கஸ்டமரே பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு தான். அண்ட் மிசாஜோடைய அட்வான்டேஜஸ் என்னென்னா, நாங்கள் 15 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் 18+ டைலர் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க நம்மக்கிட்ட. 100+ ஸ்டைல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் 1000+ கலர் சாய்ஸஸ் இருக்குது உங்ககிட்ட. அண்ட் 13,000+ குரூம்ஸுக்கு நாங்கள் ஸ்டைல் பண்ணி கொடுத்துருக்கோம். 30,000 பேருக்கு பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்துட்டு இருந்திருக்கோம். அப்படியே ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் முன்ன பின்ன ஏதாவது இருந்தாலும் நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஆனால் கடைசியில் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் போவாங்க. கண்டிப்பாக. எங்கள் சித்தப்பா பொண்ணு கல்யாணத்துக்கு 3 பேர் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
நீங்க பார்த்தா 30,000 பேருக்கு தச்சுக்கிறீங்க. ஸோ பயங்கரமான விஷயம், சூப்பரா இருக்கு. நாங்க உங்களுக்கு ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மொத்த ஃபேமிலியும் இங்க தான் கூட்டிட்டு வருவீங்க. கண்டிப்பா அந்த லெவலுக்கு நாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பயங்கரமா ஃபிட்டிங்கும் கொடுப்போம். கண்டிப்பா கூட்டு வரேன் பிரதர். ஏன்னா வந்து நான் நல்லா இருந்தா எங்க ஃபேமிலியில ஒரு 3 பேருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் போற ட்ரெஸ் வந்து அதே மாதிரி போட்டுக்கிட்டு நாங்கள் ட்வின்னிங்லாம் நிறைய பண்ணுவோம். நானும் எங்கள் பெரியப்பாலாம் அது வந்து இந்த பார்டர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, புடவையில பார்டர் ஒர்க்லாம் சூப்பரா. அதே மாதிரி நாங்க இந்த மாதிரி ஆரி ஒர்க், அதான் கார்னர் பைப்பிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், எப்படின்னா இப்போ பிரைடுடைய கலர்ஸுக்கு அவங்க ட்ரெஸ் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த காலர்ல லேப்பிள்ல கலர்ஸ் சூஸ் பண்றது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வச்சிருக்கோம் சார். அவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் மேட்ச் ஆகுற மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது கோட்டுக்கு வந்து பை வச்சு போடுறது ஒரு ஸ்டைலு, அதே கோட்டுக்கு டை வச்சு போடுறது இன்னொரு ஸ்டைலு. நீங்க பை வச்சு போடுறது பேசுறீங்க இல்ல, சீரியஸா ரெண்டு தான் இருக்குது. ஒன்று பை வைப்பாங்க, டை வைப்பாங்க. பை வைக்கிறது ஸ்டைலா இருக்குமா இல்லை டை வைக்கிறது ஸ்டைலா இருக்கு? டை வைக்கிறது தான் சார். சூப்பர் சார், இப்படிதான் சார் மனசுல கை வைக்கிறீங்க நீங்க பல பேர் மனசுல. சூப்பர் சார், ரொம்ப நன்றி. ஆமா, நீங்க என்ன தனியா வந்திருக்கீங்க? நான் எப்படி பிரதர் தனியா வருவேன்? அதனால தான் கேட்குறேன். என்னுடைய 2 துருவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் பிரதர். யார் அவங்க? இருங்க, நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வந்துருவாங்க. ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? நான் திருச்சி மிசாஜில இருக்கேன். நீ எங்க இருக்க? ஏய், நீ எங்க பிஸியா இருப்ப? அன்னி கப்பல வந்து பொரிய போட்டு கொடுத்தா சாப்பிட்டு வந்துட்டேன். என்னண்ணா உடனே வந்துட்டீங்க? மரத்துல வந்துருவோம் தெரியாதா? சூப்பர் கேமராமேன் காலுக்கு. ஏய் மாலா, நிஷாஜிட்ட வந்துட்டேன். எங்கடா இருக்க? பின்னாடி பாருங்க, பாத்தீங்களா எவ்வளவு கேவலமா கேஷுவலா பண்ணாருன்னு. கடை வெளியில இருந்து வந்தேன், கடை உள்ள இருந்தே வர பாத்தீங்களா? இல்ல நான் பார்த்தேன், கேமராமேன் கால் கீழே பூந்து விளையாடிட்டு இருந்தாரு. சரி ஓகே, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இல்ல, 2 பேர் வருவீங்க. தேங்க்யூ ஃபார் கமிங். ஆக்சுவலா இதுக்கு நான் அவங்களை கூப்பிட்டேன் தெரியுமா? அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, கல்யாணம் தான். ஏய் சொல்லவே இல்ல. பசங்கள இருக்க போடாச்சு ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் சொல்ல வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோட்டு ஒண்ணு வாங்கணும், கல்யாணத்து கோட்டு. ஆமா. ஏய் கலர் பேஸ்ட் திருத்து பண்ற அவனுக்கு தெரிஞ்சா என்னடா பிடிக்கிற? பின்ன உன் கோட்டையை அவர் திருப்பி போட முடியும், என் கோட்டை போட்டுக்கலாம். யார் கோட்டை நானே திருப்பி போடக்கூடாது. கரெக்ட். அண்ணே, உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னா, எதுக்குப்பா? நான் இப்ப சின்ன பசங்க அண்ணனை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் சார், ரொம்ப சூப்பரான விஷயம். அவர் திருமணத்துல 7 மணிக்கு ரிசப்ஷன், எல்லாரும் வலுக்கட்டாயமா கூட்டு வந்தாங்க. ஏன்னா 4:30 மணிக்கு சேர் ஐட்டு போட்டு விளையாண்டு இருந்தாரு கீழே குழந்தைங்களோட. மணமேடையில உட்கார மாட்டேன்டாரு. எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும். சோ அதனால சேர் எடுத்து போட்டு தப்பு கிடையாது. இது கூட பரவாயில்ல, மணமேடையில உட்கார மாட்டேன், 20 சேர் நிக்க வச்சு மேல நேரம் உட்கார மாட்டாரு. கோட்டு தர வேணும். ஆனா நீங்க லவ் மேரேஜ் ஆன பாத்தீங்களா? ஆனா லவ் மேரேஜ் ஆச்சு. வேற ஒருத்தன் லவ் பண்ணி இன்னொருத்தல மேரேஜ் பண்ணாரு. குடும்பத்துல கப்புடுது. அண்ணா இங்க வந்தாச்சு, கல்யாணம் வேற. ஆமா, ஒரு கோட் எடுக்கணும், எடுத்துலாம். 2 பேர் செலக்ட் பண்றோம். ஓகே ஓகே, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணனும் ப்ளீஸ். நே பண்றவா சூப்பர், வாங்க போலாமா? பண்றேன்னு சொல்றடா வாடா. சொல்லுங்க. எனக்கு நிறைய மெட்டீரியல் எல்லாம் பார்த்தேன், ஓகே சூப்பரா இருக்கு எல்லாமே. ஓகே, எனக்கு எப்படியாவது இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, ஆமா, இதுல கொஞ்சம் அப்படியே லாவெண்டர் கலர்ல. லாவெண்டர் கலர். ஆமா, லைட்டா டார்க் அந்த மாதிரி ஷேட்ஸ் இருந்தா எக்ஸாக்ட்டா இதா வேணுமா? இல்ல இல்ல, அப்பல இல்ல, முன்ன பின்ன இருந்தா ஓகே தானே? ஓகே, அத காமனா இந்த மாதிரி மெரூன் ப்ளூ போகாம நீங்க இந்த மாதிரி கலர்ஸ். ஓகே சார், பண்ணிடலாம்ல. பண்ணி கொடுத்துறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இது மாதிரி இது நல்லா இருக்கும். டேய் அது அப்படியே நிறைய இருக்கு. இந்த மாதிரி தான் டிசைனர் சாரி எல்லாம் போறோம்ல, அது கம்பல் தான் சுட்டாங்க. சரி, இது எடுத்துக்கோங்க பாரு. ரொம்ப மூக்கு இந்த கலர் கம்பல் அவங்கிட்ட இருக்கடான்ல, அவன் மேட்சிங்கா ட்ரெஸ்க்கு ஏத்த மாதிரி கம்பல் கேட்பான். ஸ்டோன்ஸ் வச்சது ரொம்ப பிடிக்கும். இது இது நல்லா இருக்குல்ல, இந்த கம்பல். இது என்ன சித்திர சக்கரை சித்திரமு பாக்குற மாதிரி பாக்குறேன். என்னது அக்கா கம்பல்ரா? என்னண்ணா கமலா? அது கம்பல் தானா? சித்திரா இருக்கு பாரு. ஓ அப்படியா? சூப்பர் இது சூப்பர். ட்ரை பண்ண நல்லா இருக்கும். இது என்ன பிரதர்? இது இது வந்து இந்த தீவானா படத்துல கிவனங்கமா போட்டுட்டாங்கல. தீவானா பாட்டா? ஏய் சூப்பர் ராஜு. ஏய் சூப்பர் பிரதர், நல்லா இருக்கும். ஆனா நீ போடும்போது ஒரு மாதிரி இது இது ஆக்சுவலி லேடிஸ் கூட நீங்க பாருங்க. பிரதர் வா பிரதர். சொல்லுங்க. இது என்ன பிரதர், நீங்களே சொல்லுங்க. ப்ரோ இது வந்து ப்ரௌச் ப்ரோ. இந்த மாதிரி ஷேர்வானிக்கு, வண்டிக்கு, செஸ்ட்ல மாட்டுறது, கோட்டுக்கு இங்க வருமே, கோட்டுக்கு மாட்டுறது. எதுனே தெரியல, ஏமாத்திருப்பான். இது கம்பல் தான். அதான் நீங்க யாராச்சும் ஒருத்தர் கரெக்ட்டா சொல்லுவீங்க. பிரதர் இது கமலா பிரதர்? இது கேக்கல. இது வந்து கப்ளிங் பட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்ச் கப்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பென்சில்ல ஃபுல்லா அதை யூஸ் பண்ணுவாங்க. எதுல? தெரியல, இவன நார்மலா டிசைன் செலக்ட் பண்ணி நான் சரி வந்து உட்கார்ந்தேன். உங்களுக்கு தெரியாதா? கப்ளிங் பட்டன் கை கந்த இந்த இது மாதிரி போய்டுவா. இந்த இடத்துல இருக்கு மாதிரி பிரதர். ஆமா, இந்த கோட் கரெக்ட்டா ஸ்டாப் ஆகுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க சார். சூப்பர். இத போய் ஏன்னா அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க அண்ணன் வந்து எங்க அக்கா வீட்டுல இல்லாத டைம்ல பூஸ்ட் பாட்டில கை விட்டு திங்கிறாருன்னு சொல்லிட்டு கோட்டை போட்டு 2 கை கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க அந்த பட்டன்ல. கோட்டை போட்டா கட்டுவாங்க.
கோட்டை போட்டு இறக்கட்டும். என்னப்பா இது புரியல தம்பி, நீ சிரிக்கிறீங்க. என்ன பண்றாங்க பாருங்க. இங்க பாரு கூட்டத்தை ரெடி பண்ண, நீ பார்த்து ஹெல்ப் பண்ணு. ஆனா அரண்மனை காவலாளி மாதிரி இருக்கீங்க. கையில கம்பளம் பாரு போட்டு பாக்கணுமா நம்ம ரொம்ப நாளா ஆசைப்படுது. இப்போ இது பாலா மாதிரி ஆளுங்க டை ஓகே. இப்போ எனக்கு இல்ல சார், அதே மாதிரி நாட் போடுறதுல தான் சார் இருக்கு. எவ்வளவு பெரிய லென்த்தா இருந்தாலும் நம்ம நாட் போடுறதுல தான் இருக்கு. ஓகே பிரதர், இந்த பிளாக் வந்திருக்கோம். இது என்னன்னு எனக்கு தெரியும் தானே. நம்ம முகம் எப்படி இருக்கும் இந்த கோட்ல பாக்குறது? அப்படி இல்ல சார், இது ஆள் போட்டுற மாதிரி இல்ல. தெரியும் பிரதர். நான் அப்படியே கேஷ் பண்ணிக்கிறேன் பாரு. சூப்பரா இருக்கு. போட்ட மாதிரி இருக்கு, போட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஆசைப்பா. இல்ல அண்ணா இந்த பாக்கணும். அண்ணே போங்கண்ணே. கலர் வேற இதுதான் இல்ல இருக்கும். ஆமா. ஓகேவா? ஏய் நில்லு, நான் போனேன். ஏய் சூப்பர்ண்ணே. செட் ஆயிச்சா? செமையா செட் ஆயிச்சு. புரியுது. தெரியும் செட் ஆகும் தெரியாது. திருப்பி போயிட்டு வாங்க. திருப்பி போயிட்டு வாங்கண்ணே. ஆனா அங்கே இருந்துருங்கண்ணே. சார் நீங்க சொல்லுங்க சார். இப்போ கோட் அவுட்புட் எப்படி வரும்ன்றது கஸ்டமர் இப்போ ஃபேப்ரிக் மூலமா நம்ம பாக்குறதுனால அவங்களுக்கு ஐடியா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் மூலமா வச்சு அவங்களுக்கு எப்படி அவுட்புட் வரும்ன்றது, டாப் அண்ட் பாட்டம் எப்படி வரும்ன்றதை நம்ம காமிச்சிடும் சார். ஆமா, அதுக்காக தான் இது. ஓ ஃபிட்டிங் எப்படி வரும், அது எப்படி வரும். ஸோ இது சூட்டுக்கு மட்டும் இல்லை, ஷேர்வானிக்கு, பந்த்கலாக்கு அண்ட் சூட்ல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. அந்த 3 டைப்ஸுக்கும் நம்ம இந்த மாதிரி இதான் ஒரு முன்னோட்ட மாதிரி இது. ஆமா சார், சூப்பர். இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கே தெரியுதுல அவுட்புட். எனக்கே பயங்கரமா தெரியுது. இப்போ எனக்கான கோட் எப்ப நான் போட்டு உடனே கிளம்புன கல்யாணம் இருக்குது. ஓகே சார். கல்யாணம் தெரியுது. ஆமா ஆமா ஆமா. கோட்டை போட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். இது ஒரு ப்ளஸ் இருக்கு கவுச்சியா. ஈவினிங் ரிசெப்ஷனுக்கு வந்து இந்த கோட் ஷூட் இருக்குது. காலைல கல்யாணத்துக்கு தாலி கட்டுறாங்கல, அது வேஸ்டியும் ஃபுல்லா வச்சிருக்காங்க. தேவை வேஸ்ட் இருக்குது. ஆனா சூப்பரா ஒன்னு பண்ணுவேன். அந்த சட்டை இது கோட்டை மட்டும் வந்து சட்டையோட உட்கார்ந்து யாரு நானு பிரதர். நான் உங்கள்ட்ட வந்து ஒரு கோட் கேட்டேன். கோட் கேட்டிருந்தீங்க லாவெண்டர் கலர்ல. ஆமா, ட்ரையல் பாத்துடலாமா? பாத்துலாமா? ரெடியா? ரெடியா? ரெடி. என் சைஸ்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன மிசாஜ்ல நான் ரெடி பண்ணியாச்சு சார். நீங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. தம்பி என்ன சார் இந்த போன ரெடி பாருங்க. சூப்பரா இருக்கு சார். அதுக்கு முன்னாடி இருங்க, அவர் கைத்து அவரே அளவு எடுக்கிறேன். சூப்பரா. என்ன சார் உங்க கைத்து நீங்க அளவு எடுக்கிறீங்க? இல்ல சைஸ் ரொம்ப எங்க போல பிரச்சனை இருக்குது. டேப் புதுசா வாங்கிட்டேன். சோ நானே அண்ணே எப்படி போறோம் ஹைட்டா இருக்கு. வேணாம்னு சொல்றத வந்து தனியா டேப் எடுத்து வரேன். சரி நீங்க அளவு எடுங்க. அளவு எடுத்துட்டு மச்சிரிச்சி கல்யாணத்துக்கு கோட் தைக்கிறோம். இது என்னன்னு தெரியுதா? இது என்னன்னு தெரியலையே. உங்களுக்கு ரெடி பண்ண கோட். ஓ கோட்டா. சூப்பர் பிரதர். கல்யாணத்துக்கு அப்புறம் இருங்க சூப்பர். ரைட்டா ட்ரையலே பாத்துடலாம். நீங்க பாத்துலாமா? போங்க. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கோட்டை மாத்திட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் போட்டு பாருங்க. பாலா மிஸ்ஸாஜ்னாலே வெட்டிங் கோட் எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது உண்மையிலே மாப்பிள்ளை மாதிரி இருக்கால. ஆமா நான் சொல்லட்டுமா அப்போ? என்ன மிசாஜ் கோட் கியூட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அவருக்கு 3 இருக்கா பாத்தியா? ஃபிட்டிங் பக்கா இருக்குல. நல்லா இருக்கு. ஏய் நல்லா படிக்கிற பையன் மாதிரியே இருக்கியா? உன் பக்கத்துல யாரும் நல்லா படிக்கிற பையன் தான் அவன். ஐயா இது வரைக்கும் 30,000 க்ரூம்ஸ்க்கு வந்து அவங்க கோட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிசாஜோட மோட்டோ என்ன தெரியுமா? என்னது? மிசாஜ் அண்ட் யூ மேட் ஃபார் ஈச் அதர். அதாவது மிசாஜ்னாலே வெட்டிங் கோட்ல வேற மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு பயங்கர ஃபிட்டா பண்ணிட்டாங்க. ஓகே நான் ஹாப்பிப்பா. விக்கி உன் கல்யாணத்துக்கும் இதே கோட் தான் போறேன். வெட்டிங் கோட் இதே கோட்ல நம்ம இது மிசாஜ் கரெக்ட் கரெக்ட். ஆனா இவனை கவுச்சியா ஒரு கல்யாண பிஸி எதுவுமே டென்ஷன் இல்லாம மாப்பிள்ளை பேர்ல ரொம்ப கூலா இருக்கா போல. மாப்பிள்ளை கலாம் வந்துருச்சு பாருங்க. ஏய் நான் ஏன் ஃபீல் பண்ணோம்? ஃபீல் பண்ணதவனா மாப்பிள்ளை கொஞ்சம் பிஸியா இருப்ப, ஜாலியா இருக்கே. அந்த இதுல டென்ஷன். மாப்பிள்ளை பிஸியா இருப்பாரு, நான் ஏன் பிஸியா இருக்கணும்? ஏய் உனக்கு என்னடா கல்யாணம்னு சொல்லி கூப்பிட்ட? எனக்கு கல்யாணம் இல்ல, என் எக்ஸுக்கு தான் கல்யாணம். ஏய் அப்ப காலையில ஃபுல்லா கோட் கல்ல சுத்திட்டு Dress போட்டு பாத்துட்டா ஃபுல்லா. நம்ம கல்யாணத்துக்கே நார்மலா போனோம், எக்ஸ் கல்யாணத்துக்கு தான் எனர்ஜி எக்ஸைட்மென்ட்டோட போனோம். கரெக்ட்டா? அதுனோ கரெக்ட் தான். நீ போன வாரம் போனி அந்த மாதிரி. ஏய் கம்முனு ஏதாவது சொல்லி ஓகே சும்மாவே போறாடி கேளுங்கப்பா. அண்ணே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எங்க அந்த பிரதர்? சொல்லுங்க பிரதர், எப்படி இருக்கு ஃபிட்டிங்? உங்க ஹேர் ஸ்டைல் மாதிரி கோட் ஸ்டைலும் சூப்பரா இருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஹாப்பி. அண்ணா ஓகே அண்ணா சூப்பரா இருக்கு, உண்மையிலே செமையா இருக்கு. சூப்பர். கஸ்டமைசேஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் சூட் ஸ்டிச் பண்ணி போட்டுருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா வந்து கோட் போறோம்னா கொஞ்சம் வந்து லூஸா இருக்கும், ஷர்ட் லூஸா இருக்கும், இல்ல வந்து கோட் லூஸா இருக்கும், இல்ல பேண்ட் லூஸா இருக்கும். ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்திருக்கும், பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஆனா இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆமா இவங்க ட்ரையல் கூட வரல சார், ஸ்ட்ரைட்டா இப்பதான் வந்து ட்ரையல் பாக்குறாங்க.
பக்காவா இருக்கு. ட்ரையல்லே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல்லே உங்களுக்கு பெஸ்ட் ஆயிடுச்சு. பயங்கர ஹாப்பி, சீரியஸா சொல்றோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு மிசாஜ்ல. ஸோ அந்த மிசாஜ் அண்ட் யூ மேட் ஃபார் ஈச் அதர்னு சொன்ன மாதிரியே வந்து மேட் ஃபார் ஈச் அதர்ல எனக்கு நானே மேட் பண்ண மாதிரி அவ்வளவு சூப்பரா செமையா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அடுத்த வாட்டி எங்க 3 பேருக்கு ஒரே மாதிரி கோட் வேணும். கண்டிப்பா பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா இங்க தான் வேணும் ப்ரோ. அதாவது இன்னைக்கு மிசாஜில வந்து நான் கோட் வாங்கிட்டேன். அடுத்து என்ன பண்ண போறோம்னா 3 பேருக்கு சேர்த்து கோட் வாங்க போறோம். அடுத்து கல்யாணம் பண்றேன், நானும் ஒரு கோட் வாங்குறேன். பாரு கோட்டுக்காக நீங்களும் வந்து வெட்டிங்க்கு அழகா கோட் வாங்கணும், கோட் போட்டு ஜாலியா சூப்பரா நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மிசாஜுக்கு வாங்க. 5 பிரான்ச் இருக்குது. மறக்காம வெட்டிங் கோட்ல ட்ரை பண்ணி பாருங்க. 30,000 குரூம் ரெடி பண்ணிருக்காங்க. நான் 30,001வது குரூம் நான் தான். ஸோ அடுத்து நீங்க 2வது 3வது ஆகும்னா நீங்க வந்து மிசாஜில் வந்து கோட் வச்சுங்க. சூப்பரா இருக்கு. 5 பிரான்ச் இருந்துச்சு, இப்போ 6வது பிரான்ச் வந்து மிசாஜில் இணைஞ்சிருக்குது. ஸோ அடுத்த வாட்டி நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரே கோட்ல மீட் பண்றோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மிசாஜின் சக்சஸ்ஃபுல் கஸ்டமர்ஸ்.